ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் எப்பயுமே ஹாப்பியாக பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இயர் எண்ட் வந்துருச்சுன்றதுனால இயர் எண்டில் எல்லாேருக்கும் லீவு, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம். ஸோ இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த இயர் வந்து நாங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணோம். 7 days ட்ரிப்பு. ஸோ அதனால் நான் என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்றதை பாருங்கள். நான் எப்படி திங்ஸ் எடுத்து வைக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரிப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எடுத்து வைக்கலாம், நீங்கள் ஹோட்டலில் வெளியே வாங்காமல் ஹோட்டல்லையே நீங்கள் எப்படி சமைக்கலாம், என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அதை எவ்வளோ அழகாக பேக் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம என்னென்ன எடுத்து வைக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துக்கிறேங்க. மற்ற இதிலெல்லாம் வைக்க வேணாம். சூட்கேஸ்னால் உங்களுக்கு டீசெண்டாக நீட்டாக ஆகிடும். நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு கூட பெருசாக தெரியாது இல்லையா? அதனால் நான் அதிலேயே வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா கிளம்ஸியாக போடாமல் நான் தனித்தனி பார்ட்டிஷனாக பேக் வச்சுருக்கேங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து நான் மீஷோவில் இந்தியாவிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கினது. எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் நிறைய இடத்துல இருக்குது, அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ வெசில்ஸு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சின்ன பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற ஸ்டப்ஸ் எல்லாம் சின்ன பேக்லேயும், பெரிய பேக் இருக்கிறதுல வந்து என்னென்னாக்கா வெசில்ஸு அதுக்கப்புறமா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இந்த சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து லைக் என்னென்னலாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, பட்டர், பன்னீர், தோசை மாவு, சப்பாத்தி, பரோட்டா, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் தக்காளி தொக்கு செஞ்சேன். அதுக்கப்புறம் சட்னி வந்து ரெடிமேடாக அவைலபிளாக வெளியில் விற்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு சட்னி வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம தக்காளி தொக்கு எவ்வளோ நாளைக்கு நம்மளால் எடுக்க முடியும், 7 days இருக்க போகிறோன்றதுனால இன்னொரு சட்னி அடிஷ்னலாக வாங்கிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெசில்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, பெரிய இதில் வைக்கிறேன்ட்டு. ஸோ எல்லாம் வச்சு பேக் பண்ணி நீட்டாக எல்லாமே ஒரே சூட்கேஸில் எனக்கு வந்துருச்சுங்க. தோசை மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சூட்கேஸில் வந்து வச்சிங்கன்னா ஸ்பில் ஆயிருன்றதுனால ஒரு தனி பேக்கில் எடுத்து வந்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம ரீச் ஆன அந்த நைட்டு, நாங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆனது வந்து எங்கேனாக்கா, ஃபஸ்ட்டு ஜார்ஜியா ஸ்டேட்டில் இருக்கிற அட்லாண்டாவில் தான் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலான் இருக்கோம். நம்ம மெயின் எய்ம் வந்து என்னன்னாக்கா, எங்கே போகிறோம்னாக்கா ஃப்ளாரிடா போகிறது. ஸோ ஃப்ளாரிடாவில் டிஸ்னி, நாசா, அப்புறம் மயாமி, இது 3 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளாரிடா வந்து இங்கேருந்து நம்ம பியோரியாலேருந்து, அதாவது இலினாயிலேருந்து நம்ம போகிறதுன்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு பிரேக் நம்ம இடையில வந்து எடுக்கணும். அப்படின்னா நான் ஐ வுட் ரெக்கமெண்ட் வந்து அட்லாண்டா சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இலினாயிலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா, இலினாயிலேருந்து 2 ஸ்டேட் மாறணுங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னாக்கா, கென்டகி, அதுக்கப்புறம் டெனிசி. இந்த 2 ஸ்டேட்டை தாண்டினி 3வது ஸ்டேட் தான் உங்களுக்கு ஜார்ஜியா. ஜார்ஜியாவில் அட்லாண்டாவில் சுற்றி பார்க்குற இடம் என்ன இருக்குனாக்கா, அக்வாரியம் அண்ட் கொக்கோ கோலா, நிறைய இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே தான் பிளான் பண்ணோம். ஸோ ஒரு நாள் சண்டே நாங்கள் கிளம்புனோம். சண்டே ஹோல் டே வந்து ட்ராவலு. சண்டே நைட்டு ரீச் ஆனோம். இந்த சண்டே நைட்டு தான் நாங்கள் குக் பண்ணுறேன். என்ன குக் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே பயங்கர பசி. ஸோ சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வெறும் ப்ரெட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டோம். எதுவும் குக் பண்ண ஐட்டம் இல்லாமல் ரெடிமேட் ஐட்டம்ஸாக வந்து வாங்கி வச்சதை சாப்பிட்டுட்டோம். எந்த ஹோட்டல்லையும் நாங்கள் வாங்கலை. ஸோ வெளியில் வந்து ஹோட்டலில் வந்து வாங்குறதுன்றது நாட் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா, நம்ம போகிறது வந்து ட்ரிப்பு வந்து ஏதாவது ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, ஏதாவது ஃபுட்டு வந்து அலர்ஜி ஆகி. அதனால் நான் ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு டேக் ஃபுட், நம்ம ஓன் ஃபுட் எடுக்கிறது தான் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் வந்து தக்காளி தொக்கு வந்து நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சட்னி வந்து புதினா சட்னி, மின்ட்டு சட்னி வந்து கடையிலே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த சட்னி தொக்கு வந்து பத்துமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதுவும் ஒரு சேஃபர் சைடுக்கு வாங்கிக்கிட்டேன். ஸோ நைட் வந்து நான் தோசை சுட்டு தக்காளி தொக்கு வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்லையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, மைக்ரோவன்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விடிஞ்சிருச்சு.
முடிஞ்சிருச்சு. இது வந்து மண்டே மார்னிங்கு. நம்ம அட்லாண்டாவில் இருக்கோம். அட்லாண்டா டவுன் டவுனில் தான் நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து கோட்லேண்ட் கிராண்ட். இந்த ஹோட்டலோட வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஹோட்டலில் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹோல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஐஷாஸ் உலகமில் இருக்கிற அதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே செஞ்சிடணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு இங்கேயே சாப்பிட்றணும். அண்ட் லஞ்ச் செய்கிறது வந்து நைட்டுக்கும் சேர்த்து நான் வந்து செஞ்சிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் போயிட்டு வரப்போ ரொம்ப டயர்டாகிடுவேன், என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. அதனால் மத்தியானத்துக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, பர்கர் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் லஞ்சுக்கு டின்னருக்கு வந்து என்னென்னாக்கா சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணிடலான்ட்டு நான் நைட்டே என்ன பண்ணிட்டேன்னா, பசங்களுக்கு தோசைலாம் சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பன்னீரை எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் என்னென்ன மசாலாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஆனியன் பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர், பேப்ரிக்கா, இதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு சால்ட்டு, அப்புறம் லைட்டாக ஆயில் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா, சப்பாத்தி தான் போடுறேன். இதுவும் நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஐடியா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி மசாலா இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் போய் பாத்திரத்தை கழுவணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சப்பாத்தி ஃபஸ்ட்டு போட்டால் அது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் தோசை சுடுறதா இருந்தால் தோசை சுடுங்க. உங்களுக்கு பிளானிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் பண்ணுறேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்னையோட பிளான் என்னன்னாக்கா சப்பாத்தி ரோலு, அப்புறம் பர்கரு, அதுக்கப்புறம் மார்னிங் வந்து தோசை நேற்று நைட்டே சுட்டுனால மாவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு 1 வீக்குக்கு அந்த மாவு வேணும். நம்ம 2 பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து நான் காலையில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கிட்ஸுக்கு வந்து நூடுல்ஸும், அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் இந்த 1.5 to 1 ஹவர்க்குள்ளேங்க நான் இந்த எல்லா ஐட்டம்ஸும் பண்ணி பேக்கும் பண்ணி நான் ரெடியும் ஆகி ரூம்லேருந்து கிளம்பி போனேன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னாக்கா வெஜ் பேட்டிங்க. என்னென்னா வெஜ் பேட்டி நமக்கு ஹலால் ஃபுட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பார்த்து தேடி வாங்கணும். அதனால் நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் வெஜ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சிக்கன் பேட்டி வந்து இங்கே ஹலாலாக எனக்கு ஒரே ஒரு பேக் தான் கிடச்சிது. அதனால் வந்து நான் மற்றதெல்லாம் வெஜ் வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த பேட்டிக்கு வந்து நம்ம லைட்டாக ஆயில் போட்டால் போதும். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம், ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக ஆயில் போட்டு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது ஆகிட்டுருக்கிறப்பவே நான் மீன்வைல் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மின்ட் சட்னி வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம தோசைக்கும் ஊற்றிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மின்ட் சட்னி ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ மீன்வைல் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ப்ளெயின் காஃபி போட்டு கொடுத்தாங்க. அங்கே காஃபி மேக்கர் இருக்குது. ஸோ அந்த காஃபி மேக்கரில் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி நீங்கள் காஃபி மட்டும் போட்டு தாங்க அப்படின்னு. வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க், ஜஸ்ட்டு வந்து வெறும் ப்ளெயின் காஃபி தான். நல்லாயிருக்கும் காலையில் அதை குடிக்கிறதுக்கு. அந்த ஒரு வேளை தான் ஆக்சுவலி அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்களை வந்து போய் ரெடியாகுங்கடா, நான் வந்து சமைச்சு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி போட்டோமா, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கடைசியில் பண்ணுங்கங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மசாலா ஐட்டம் பண்ணிங்கன்னா, இப்போ சப்பாத்தி போடுறப்ப நீங்கள் இந்த விசிலெல்லாம் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான், ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பன்னீரை. ஸோ அதை வந்து நான் இது போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆனியன், தக்காளி அதெல்லாம் வாங்கலை நாங்கள், எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆனியன் இதெல்லாம் பண்ணி தக்காளிலாம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதை போட்டு கொஞ்சம் உள்ளே வந்து நல்ல ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும் மசாலாவாக. பட் ஓகே, மசாலா நம்ம வந்து ஆனியன் பவுடர்லாம் போட்டதுனாலே அந்த ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட்டு இதோட வந்து நீங்கள் மயனைஸ் அண்ட் வந்து கொஞ்சம் சாஸ் போட்டிங்கனாவே உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பர்கர் பன்னுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பேட்டி மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இல்லையா. இப்போ பேக்கிங்க்கு வந்து எல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்கர் பன்னுக்கு வந்து பன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து சாஸ் அப்புறமா மயனைஸ் போடுங்க. மயனைஸ் பிடிக்காதவங்க மயனைஸ்
போட வேண்டாம். பட் வெறுமனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஸோ மைனேஸும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க இது ரொம்ப சின்னதாக தெரியுது இல்லையா, பட் உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்குங்க. பன்னு வந்து குட்டி சைஸ் தான், ஆனால் அந்த பேட்டி நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு பர்கர்ன்றது மோர் தென் எனஃப். எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபில்லாக இருந்தது. ஈவன் தோ நாங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்தோன்னு தான் சொல்லுவேன். காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அக்வேரியம் ஃபுல்லாக நடதாங்க. அக்வேரியமில் தான் நாங்கள் நடுவில் தான் இந்த பர்கர் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருந்தோம். அக்வேரியம்லேயே நிறைய பிளேஸ் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இன்பிட்வீன் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சாப்பாடு வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அவங்களாம் அங்கேயே அட்லாண்டாலே உள்ளவங்க நல்ல இட்லி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஹேண்டியான திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மேபி நம்மளும் ஒரே பிளேஸில் இருந்தோன்னா நம்மளும் அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து அங்கேயே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய கேன்டீன் மாதிரிலாம் இருக்குது. பட் அங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னாங்க, யூஎஸ்ன்றதுனால இந்தியன் ஃபுட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். பர்கர் இருக்கும், பீஸா இருக்கும், அண்ட் அதுலேயுமே வந்து நம்ம வெஜிடேரியன் தேட முடியாது. எல்லாமே வந்து ஹாம்பர்கர் தான் இருக்கும். ஹாம்பர்கர்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஃபுல்லாக போர்க்கு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனாலே நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஃபுட்டு எப்பயுமே நான் எப்பயுமே எங்கே போனாலும் யூஎஸில் மோஸ்ட்லி வந்து வேறு வழி இல்லை நமக்கு. அதனால் நான் வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். நான் சென்னையில் இருக்கேன்னா நமக்கு தடிக்க விழுந்தால் நிறைய கடை, எவ்வளோ கடை இருக்கும். நம்ம வெளியே போய் எதுக்கடா நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் யோசிப்பேன். வெளியே போனால் கண்டிப்பாக வெளியே தான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளோட இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, வெளியே நிறைய அவைலபிளாக இருக்கும். அதனால் அண்டு காஸ்ட்டு எக்ஸ்பென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. உங்களுக்கு நம்மளால் ஈஸியாக வாங்க முடிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்தியன் ஃபுட் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் அப்படி நார்மலாக இந்த பர்கர் பீஸாலாம் வந்து நார்மலாக ஒரு $5 $10 தான் ஒன்று வரும்னு வைங்களேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஹலாலான ஃபுட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஹலாலாக இருக்காது. ஸோ அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து நான் எங்கே வெளியே போனாலும், எவ்வளோ தூரம் போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஃபுட்டு நானே செய்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். அது பெட்டர் சாய்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா வெளி ஃபுட்டு வந்து நமக்கு ஒத்துக்காமையும் சில டைம் போகலாம் இல்லையா, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரோலும் பண்ணிட்டேன். ஸோ பர்கர் வந்து பேக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த சப்பாத்தி ரோல் வந்து ரேப் மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்னென்னா, ரேப் வந்து இன்கேஸ் வந்து பர்கர் வந்து பத்தலை, ஒரு சின்ன பர்கர் தானே எடுத்துகிட்டு போகிறோம், பத்தலைன்னா ரேப் வந்து பசங்களுக்கு கொடுக்கலான்னு. ஆனால் எங்களுக்கு அதுவே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அக்வேரியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் கோகோகோலா, வேர்ல்ட் ஆஃப் கோகோகோலா கம்பெனி இருந்தது. ஸோ அங்கேயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock தான் ரீச் ஆனோம் ஹோட்டலுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஈவினிங் வந்து இந்த ரேப்பை வந்து சாப்பிட்டு எங்களோட சூப்பு சொன்ன மாதிரி நான் சூப்பு பேக்கெட் கூட எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சூப்பு செய்கிறத பட் நான் வீடியோ எடுக்கல, ஸோ சாரி. ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக வந்தேனா, ஸோ டயர்டாக வந்து அதை எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நாங்கள் ஈவினிங் வந்து சூப் வந்து குடித்தோம். ஏன்னா இங்கே வந்து டெம்ப்ரேச்சர் ரொம்ப லோவாக இருந்தது, ஆஸ் லைக் பியூரியா மாதிரி தான், மைனஸில் தான் இருந்தது. ஸோ அதுவும் அந்த டயர்ட்னஸுக்கும் ஈவினிங் வந்து அந்த சுட சுட நாங்கள் சூப்பு போட்டு குடிக்கவும் சூப்பராக இருந்துச்சு. ஹாட் அண்ட் சோர் சூப் பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு ரேப்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். டியூஸ்டே வந்து எங்கே கிளம்பினோன்னா, மண்டே வந்து ஃபுல்லாக அட்லாண்டா சுற்றி பார்த்துட்டோம். அப்புறம் டியூஸ்டே வந்து காலையில் கிளம்பிட்டோம் ஃப்ளாரிடாவுக்கு. வந்து டியூஸ்டே ஃபுல் டே ட்ராவலு. அப்புறம் வென்ஸ்டேலேருந்து தான் அப்புறம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அது எல்லா வீடியோஸுமே வந்து நான் என் சேனலில் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ட்ராவலில் என்னெல்லாம் எடுக்கலாம், எப்படிலாம் குக் பண்ணலாம், எந்தெந்த இடத்துக்கு போகணும், என்னென்ன இடத்துல என்னென்ன பார்த்தோம், எதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் அந்த பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ காலை டிஃபனுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் பன்னீருக்கு மசாலா டிக்கா மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா
பேக்கிங் பண்ணேன். பர்கர் பேட்டி பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணேன். ரேப்பும் பண்ணிவிட்டு பர்கரும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா லன்ச் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த கோட்லேண்ட் கிராண்ட் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க. ஆனால் நாங்கள் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய டைம் ஆகுதுன்றதுனாலே நான் நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் தானே பண்ணுறோம். நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகிறோன்னா நான் ஃப்ளாரிடா மூவ் ஆகிறேன் இல்லையா. அதில் ஃப்ளாரிடாவில் வந்து நாங்கள் இங்கே அட்லாண்டாவில் இருக்கிறப்பவே ஃப்ளாரிடாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற ஹோட்டலாக பார்த்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இங்கே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் வைப்பாங்க. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னால் லைக் உங்களுக்கு காலையில் என்னென்னா ஒரு ஆம்லேட் இருக்கும், இல்லை ப்ரெட் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைப்பாங்க, யோகர்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நாங்களும் ஆக்சுவலி யோகர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யோகர்ட் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸு. ஸோ நான் யோகர்ட்டும் சேர்த்து வந்து பேக் பண்ணுறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல பசங்களுக்கு எங்கேயாவது ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அந்த யோகர்ட் எடுத்துக்கலாம். அண்ட் யோகர்ட் இஸ் குட் ஃபார் அவர் கட் இல்லையா. அதனால் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யோகர்ட் வைப்பாங்க மார்னிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாருங்கள், நூடுல்ஸ் வந்து பசங்களுக்கு போட்டுட்டேன். எங்களுக்கு காலையிலே வந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட எங்களுக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ எக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எக்ஸு எப்படிரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எக்ஸு கூட நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இது எல்லாமே சூட்கேஸில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப ரேப் பண்ணி மேலே கவராக வச்சு ரேப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எங்கேருந்து பியோரியாலேருந்து இந்த எக்கு வந்து அட்லாண்டா வரைக்கும் வந்திருக்கு. அட்லாண்டா கூட இல்லை, ஃப்ளாரிடா வரைக்கும் சுற்றி பார்த்துருச்சு பார்த்துக்குங்க எல்லாமே. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா எக் வந்து ப்ரோட்டீன் இல்லையா, நமக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வேணுன்றதுனால எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். பன்னீரும் அதனால தான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன் என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கணுன்ற விஷயத்தில். ஸோ ஆஸ் லைக் சிக்கன் நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப கஷ்டம், இங்கே போய் எங்கே வாங்குறது அதெல்லாம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ஹேண்டி ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எக் எடுக்கிறது ஆக்சுவலி பெரிய விஷயம்தான். ஆனால் நான் எக்கையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப ஃபஸ்ட்டு பயந்தேன் ஆக்சுவலி எக்ஸை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கடையிலேருந்து வீட்டுக்கு வரதுக்காட்டியுமே கண்டிப்பாக ஒன்று 2 எக்கு உடஞ்சிரும். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எப்படிரா எடுத்துகிட்டு வருவோம்னு நினச்சேன். பட் ஓகே, இறைவன் புண்ணியத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக உடையாமல் சேஃபாகவே கொண்டு வந்துட்டோம். ஸோ வந்து பெப்பர் பவுடர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் வந்து பசங்களுக்கும் காலையில் வந்து நூடுல்ஸ்க்கு வந்து செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி செஞ்சுக்கிட்டோம். பசங்களுக்கும் எக்கு வேணும் இல்லையா காலையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்கு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்லேட் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டுறேன். ஸோ ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த க்ரீன் சட்னிக்கு வந்து நம்ம கடையில் வந்து நான் ஆக்சுவலாக இதுக்குன்னு நினச்சி வாங்கலை, சட்னி வாங்கினேன். நமக்கு தோசை மாவு எடுக்கிறோம் இல்லையா வேணும்ன்ட்டு. ஸோ நான் அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாமே செஞ்சாச்சுங்க. இப்போது நாங்கள் என்னென்னா, இப்போ இது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டு நான் போயிட்டு ரெடியாகி நான் கிளம்பணும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இங்கே வந்து என்னென்னா நமக்கு நிற்கணும்னு அவசியம் இல்லை. லைக் எப்படின்னா, எனக்கு இங்கே கீழே இது இருந்தது, பவர் பாயிண்ட் இருந்தது. ஸோ நான் அதனால் வந்து கீழேயே வச்சுக்கிட்டேன். ஸோ உட்காந்து சமைக்கிறதுனால பெரிய டயர்ட்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்பவே ஈஸியாக இருந்தது சொல்லப்போனால். எனக்கு வீட்லேயாச்சும் நான் நின்றுக்கிட்டே நம்ம குக் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறதுனா உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு ஒரு சின்ன டயர்ட் கூட தெரியவே இல்லை. இத்தனைக்கும் காலையில் இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கேன். ரேப்பு, பர்கரு, ப்ரெட் ஆம்லேட்டு, அப்புறம் நூடுல்ஸுன்ட்டு நிறைய ஐட்டம் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு பெருசாக களைப்பு தெரியல. ஏன்னா உட்காந்துட்டு தானே செய்கிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கடையை சாத்து சீக்கிரம் நேரம் ஆகுதுன்ட்டு. நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் ஏதோ கடையில் வந்து ப்ரெட் ஆம்லேட்டும் நூடுல்ஸெல்லாம் போடுற மாதிரி கடையை சீக்கிரம் சாத்திட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே செஞ்சுட்டேன். எல்லாருக்கும் செஞ்சு பேக் பண்ணியாச்சு. பசங்க சாப்பிட்டாச்சு. இப்போ எனக்கு செஞ்சு நான் வந்து ஆக்சுவலி எடுத்துக்கிட்டேன், பேக் தான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இப்படியே நம்ம இதில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே போகணும் இல்லையா, அட்லாண்டாவில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு
நான் வந்து என்ன பண்ணேன்னா சீக்கிரமாக போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அண்ட் இது எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணணும். செய்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவணும், க்ளீன் பண்ணணும். எப்பயுமே எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். குக்கிங் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல் டு டூ. த திங் இஸ் நம்ம அந்த க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக்கிங் இஸ் த பிக் ஒர்க்குங்க. அதுதான் ரொம்ப பெரிய வேலையே, பேக்கிங் தான். ஸோ அந்த பேக்கிங் முடிச்சிட்டிங்கனாலே அது வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி போயிட்டோம். இது என்ன அப்படின்னாக்கா நைட்டு, இது வந்து நான் ஷூட் பண்ணது வந்து நைட்டு. இது ஆக்சுவலாக ஒரு 2 நாள், நான் அடுத்த 2 நாளைக்கு நான் எதுவும் ஷூட் பண்ணலை நான் குக் பண்ணதை. ஸோ ஏன் இப்படி ஷூட் பண்ணலன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ளாரிடா மூவ் ஆகிட்டேன்னு. ஸோ ஃப்ளாரிடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ப்டன் இன்னில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. நம்ம ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் மட்டும்தான் குக் பண்ணணும். ஆஃப்டர்நூன் வந்து நான் இருந்த அந்த 7 நாளுமே ஆஃப்டர்நூன் வந்து பர்கர் பேட்டியில் வச்சு தான் அந்த பர்கர் பண்ணேன். ஸோ நான் அந்த பர்கர் பேட்டி பண்ணதை காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ ரிப்பீட்டடாக அதே நம்ம காட்டுற மாதிரி இருக்குன்றதுனால அதை ஷூட் பண்ணலை. ஸோ என்ன வந்து அடிஷ்னலாக வித்தியாசமாக செஞ்சனோ அதை மாத்திரம்தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இது என்னன்னாக்கா முட்டை பரோட்டா வந்து போட்டேங்க. பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. சப்பாத்தி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. சப்பாத்தி அண்ட் பரோட்டாவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் 4 டேஸ்க்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 நாளுமே நாங்கள் வந்து பர்கர் தான் சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து நம்ம தமிழ் பீப்புள் இல்லையா, நம்ம இந்தியன்ஸ் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பயுமே ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அதை மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து ஆஃப்டர்நூன் தினமும் 1 நாள் 2 நாள்னா ஓகே, 7 நாளுமே நமக்கு பர்கர்ன்றப்ப நமக்கு மூஞ்சில் சலிப்பு தட்டிடும், மூஞ்சில் அடிச்சிடும். அதனால் வந்து நான் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு, அதனாலே நான் இந்த மாதிரி பரோட்டா முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி வந்து நாங்கள் இங்கேயே வால்மார்ட்டில் வந்து நாங்கள் ஃப்ளாரிடாவில் வந்து எங்கே இருந்தோன்னாக்கா ஆர்லாண்டோன்ற பிளேஸில் கிசிமி, நாங்கள் இருந்த ஏரியா வந்து கிசிமின்ற ஏரியாவில் இருந்தோம். ஸோ அங்கே வந்து வால்மார்ட் இருந்தது. நாங்கள் போன உடனே நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி எனக்கு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் ஷாப்பிங் பண்ணாங்க, போய் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா நல்ல ஆனியன்ஸ், ஆனால் இங்கே ஒயிட் ஆனியன் தான் கிடச்சிது, பிங்க் ஆனியன் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பரோட்டாவை போட்டு பசங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் 2 பேரும் இதை கொஞ்சம் பிச்சு கொடுங்கன்னு. அதுக்காட்டியும் அம்மா வந்து ஆனியன் அண்ட் தக்காளிலாம் பண்ணி மசாலாலாம் பண்ணிக்கிறேன்ட்டு. ரொம்ப அங்கே விடவும் நான் ஃபஸ்ட்டு இருந்த அட்லாண்டா ஸ்டேட்லேயாவது கீழே தான் எனக்கு வந்து அந்த பவர் இது இருந்தது. இப்போ ப்ளக் பாயிண்ட் வந்து அங்கே இருந்தது. இங்கே ப்ளக் பாயிண்ட் வந்து எனக்கு மேலேயே வந்து டேபிள்லேயே இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுவும் அந்த ரோலிங் சேரில் ஈஸியாக வந்து சேர் இருந்தது, ரொம்ப ஈஸியாக நான் வந்து உட்காந்துட்டே பண்ணிட்டேன். அங்கே கீழே உட்காந்து பண்ணேன். ஒரு மசாலா எடுக்கிறதுக்கும் நான் மேலே எந்திரிச்சு தான் நான் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் வீட்டில் இருந்தேன்னா முட்டை பரோட்டாவுக்கு வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு ஏதாவது இருந்தேன்னா அந்த குழம்பெல்லாம் ஊற்றுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அனியன் பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர், இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் ரேப் அந்த மாதிரி தானே செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னாக்கா நான் வந்து இந்த மசாலா தான் போட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு மசாலா வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து என்னன்னாக்கா சில்லி சாஸுங்க. இதுதான் அந்த மசாலா. இந்த என்னன்னாக்கா நமக்கு நூடுல்ஸில் வந்து அடிஷ்னலாக ஒரு மசாலா வந்து இருந்துச்சு. இந்த சென்ஸ் 2 இதுக்கு வந்து ஒரு மசாலா பேக்கெட் போட்டு ஒரு பேக்கெட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மசாலா போட்டேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸ்க்கு வந்த மசாலா போட்டேன். அப்புறமா இது வந்து பேப்ரிக்கா பவுடர் தான், நம்ம ஊர் சில்லி பவுடர் கிடையாது, நம்ம யூஎஸில் இருக்க பேப்ரிக்கா பவுடர். ஆனால் இதுவுமே ஒரு வகையான பேப்ரிக்கான்றது ஒரு வகையான சில்லி தானே. ஸோ அந்த பவுடர் தான் போட்டேன். இது வந்து சில்லி சாஸ் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மார்னிங் எங்களுக்கு இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நான் அது வந்து எதுக்கும் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சாஸையும் போட்டுக்கிட்டேன். இந்த சாஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக இதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா
நம்ம வந்து இப்போ முட்டை பரோட்டாவுக்கு என்ன பண்ணுவோம், வீட்டில் இருந்தோன்னா ஏதாவது ஒரு கிரேவி வச்சுருப்போம். லைக் ஏதாவது சிக்கன் கிரேவியோ இந்த சால்னா மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஊற்றுவோம். கொஞ்சம் நல்ல சாஃப்டாக இருக்கும் பரோட்டா போட. அதனால் வந்து நான் இந்த சாஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சால்ட்டு போட்டேன், அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருந்தேன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போடுவோம். பட் இங்கே அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நான் இப்படி தான் என் குக்கிங்கில் ஏதாவது ஒரு மசாலாவை கொண்டு ஆட் பண்ணுவேன். அது எல்லாம் ரொம்ப ஹிட் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இன்றைக்கி நான் நூடுல்ஸ் மசாலா அப்புறம் ஏதோ ஒரு சாஸ் இருந்தது, அந்த சாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. என் பசங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மாஷால்லா. அப்புறம் வந்து நான் எக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 எக்ஸ் கூட போட்டுக்கோங்க. எவ்வளோ பேருக்கு இருக்காங்களோ எவ்வளோ. நான் வந்து ஒரு 6-7 பரோட்டா வந்து போட்டேன். ஸோ அது வந்து போதுமான அளவுக்கு போதும், ஒரு 4-5 பேர் சாப்பிட்லான்ற மாதிரி தான். ஸோ அடிஷ்னலாக மிச்சமே இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதை கூட நாங்கள் மார்னிங் வச்சுக்கிட்டோம், எதுவும் வேஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா எங்கே போனாலுமே சரி, உங்களுக்கு நமக்கு மணி ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. அதனால் நான் வந்து எங்கே போனாலும் குக் பண்ணுறதுன்றது எனக்கு டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு குக். அதுவும் நிறைய புது புது ஐட்டங்களும் நான் செஞ்சு பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. ஸோ நாங்கள் காலையிலேருந்து ஆக்சுவலாக நல்லா சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக தான் வந்தோம். இங்கே வந்து நமக்கு உட்காந்துட்டே செய்கிறதுனால எனக்கு ஆக்சுவலாக சரியான கால்வலி, ரொம்ப கால்வலியில் தான் வந்தேன். இங்கே உட்காந்துட்டு குக் பண்ணுறதுனால எனக்கு சொல்ல போனால் நான் வீட்டில் குக் பண்ணுறது கூட எனக்கு டயர்டாக இருக்கும். இங்கே ஹோட்டலில் உட்காந்துட்டே வந்து குக் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட அலுப்பு தட்டவே இல்லை. நல்லா செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரசாரமாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து எந்த தொட்டுக்குமே தேவையில்லை. நான் வீட்டில் இருந்தேன்னா இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்ட். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த முட்டையோட கொஞ்சம் இந்த வெடுக்கு ஸ்மெல் வரும் இல்லையா. நம்ம என்ன தான் நம்ம மசாலாஸை ஆட் பண்ணாலுமே அந்த ஒரு லைட் அந்த ஒரு ஸ்மெல் வரும். அது சில பேருக்கு பிடிக்காது. எஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனாலே நான் வந்து இந்த பெப்பர் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வரவே வராதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து பேப்பர் பிளேட்லாம் எடுத்துகிட்டே வந்திருந்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து வெளியே சாப்பிட போகிறோம். அதனால் பேப்பர் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க என் பசங்க கொடுக்குற ரிவ்யூவை நீங்களே பாருங்கள். 2 பேரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி நினச்சேன், ஐயோ இது எப்படி நம்ம எந்த மசாலாவுமே எடுத்துகிட்டு வரலையே, நம்ம வெறும் இந்த ஆனியன் பவுடர் இதை வச்சு எப்படி நல்லாவா இருக்கும்னு நினச்சேன். பட் ஏதேதோ மசாலாவை போட்டு சூப்பராக ஆக்கிட்டேன். ஃபைனலி நெக்ஸ்ட்டு டே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது எல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது என்ன அப்படின்னாக்கா சிக்கன் பேட்டிங்க. இது வந்து ஹலாலான சிக்கன் பேட்டி தான். நம்ம வந்து ஒரு கடையில் ஒரே ஒரு பேக் தான் இருந்துச்சு, அதனால தான் மிச்சதெல்லாம் வெஜ்ஜு வாங்கிட்டோம். ஸோ அப்புறம் தக்காளி தொக்கு வந்து வச்சுருந்தேன். காலையில் வந்து ஆக்சுவலி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி தான். பட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு பிடிக்கல, அதனால் தோசை சுடுங்க அப்படின்னாங்க. ஸோ தோசை, தக்காளி சட்னி எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னையோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு பர்கர் தான். அப்புறம் நம்ம ரோலும் செஞ்சுக்கிட்டோம். காலையில் பாருங்கள் விடிஞ்சிருச்சு, பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இத்துடன் நான் கிளம்புறேன் இந்த வீடியோவிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.